தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மருதமலை வனப்பகுதியில் உயிருக்கு போராடிய தாய் யானை குணமடைந்து வனத்திற்குள் தானாகவே நடந்து சென்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கோவை மருதமலை வனப்பகுதியில் 4 நாட்களாக உடல் நலம் குன்றியிருந்த யானை தற்பொழுது தானாகவே நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எழுந்து நிற்கக்கூட முடியாமல் இருந்த அந்த யானையை கிரேன் மூலமாக எழுந்து நிற்க வைத்து அதற்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகளை வனத்துறையினரும் மருத்துவ குழுவினரும் வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது அந்த யானை நடந்து வனப்பகுதிக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ், அவரோடு பேசலாம். சுதீஷ், அந்த யானை எழுந்து வனப்பகுதிக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்பதற்கே மிகுந்த மகிழ்வோடு இருக்கிறது. இந்த யானைக்கு என்னென்னவெல்லாம் சிகிச்சை அளித்தாங்க வனத்துறையினும் மருத்துவ குழுவினரும்? அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீங்க சொன்னது போல இந்த மகிழ்வான ஒரு செய்தியாகத்தான் இது வனத்துறையும் தெரிவித்திருக்கிறார்கள். வனத்துறை குழு மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. அதே போல சமூக ஆர்வலர்கள், இயற்கையாளர்கள், அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே யானை உடல்நலம் தேறி காட்டிற்குள் சென்ற அந்த செய்தியாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கோவை மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் யானை விழுந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த தகவல் அறிந்து வனத்துறை சென்றார்கள். அப்போது யானையின் உடல் நலம் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. யானை எழுந்து நிற்கக்கூட முடியாமல் மிகவும் சோர்வான நிலையில் இருந்ததை அறிந்து மருத்துவ குழுவானது 2 மருத்துவர்கள் அடங்கிய குழு தொடர்ச்சியாக கடந்த 4 நாட்களாக பல்வேறு சிகிச்சைகள் அளித்து வந்தார்கள். முதலாவதாக அந்த நீர்ச்சத்து குறைபாடு இருந்ததன் காரணமாகவே யானை மிகவும் சோர்வாக காணப்பட்டதை கண்டறிந்து அதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டது. முதலில் யானை தானாக உணவை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகாகதான் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக யானைக்கு சிகிச்சை அளித்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் இருந்து அந்த திட உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றினார்கள் யானையை. முதல் 2 நாள் என்பது அந்த தண்ணீரை மட்டுமே எடுத்து அது அருந்தக்கூடிய நிலையிலும் மேலே வீசிக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இருந்தது. அதன் பிறகாக நீர்ச்சத்து குறைபாடுக்கு மருந்து கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காய்ச்சல் கண்டறியப்பட்டது. அது 2வது நாளிலேயே அதிக காய்ச்சல் இருந்ததும் கண்டறியப்பட்டு அதற்கான விட்டமின் மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் இருந்து அது திட உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகாக கிரேன் உதவியுடன் பெல்ட்டுகள் இணைக்கப்பட்டு யானையை அந்த ஒரு சூழல், அதாவது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு இருக்கிறது, உணவை எடுத்துக்கொள்ளும் என்கிற கணிப்பை வைத்து வனத்துறை மருத்துவ குழு தெரிவித்ததன் அடிப்படையில் ஒரு பெல்ட் மூலமாக கிரேன் உதவியுடன் கழுத்து மற்றும் வயிற்று பகுதிகளில் அந்த பெல்ட்டுகளை இணைத்து யானையை தூக்கி நிறுத்தினார்கள். அப்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு யானை தானாகவே அந்த கிரேன் உதவியுடன் தூக்கி நிறுத்திய பிறகு தானாகவே ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு 4 கால்களையும் ஊனி தானாகவே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது. அதன் பிறகாக பசுந்தீவனங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அந்த இரத்த பரிசோதனையில் கல்லீரல் பாதிப்பு இருப்பதை அறிந்து அதற்கான சிகிச்சைகளும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த சத்து மாத்திரைகள், கல்லீரை வலுப்படுத்தக்கூடிய மாத்திரைகளை அதற்கு யானைகளுக்கு பிடித்த உணவான உப்பு, புளி, பனை வெல்லம், அரிசி சாதம் உள்ளிட்ட உணவுகளில் அந்த மாத்திரைகளை கலந்து தொடர்ச்சியாக அந்த உணவுகள் வழங்கப்பட்டது. அதே போல ஒரு யானை 40 வயது மதிக்கத்தக்க இந்த பெண் யானை, காட்டு யானை என்பது அதிகபட்சமாக நடந்து சென்று உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 200 முதல் 250 கிலோ வரைக்குமான பசுந்தீவனங்களை அந்த யானை எடுத்துக்கொள்ளும், வளர்ந்த யானை. அதே போல 100 லிட்டர் முதல் 150 லிட்டர் வரை தண்ணீரையும் எடுத்துக்கொள்ளும். இந்த நிலையில் தான் அந்த பசுந்தீவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து பின்னர் தண்ணீரையும் கொடுத்தார்கள். நீர்ச்சத்து குறைபாடு இருந்ததன் காரணமாக ஏற்கனவே சிகிச்சை அளிக்கும் போதே மலக்குடல் வழியாக தண்ணீரானது தொடர்ச்சியாக அந்த ட்ரிப்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்டது. மருந்துகளும் ட்ரிப்ஸ் மூலமாகவே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து பசுந்தீவனங்களை எடுத்துக்கொண்டு வந்தது. யானை ஆரோக்கியமாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வனத்துறை தொடர்ச்சியாக தெரிவித்தார்கள். புதிய தலைமுறை அதை தொடர்ச்சியாக அந்த பதிவுகளை நம் யானை குறித்த செய்திகளை தொடர்ந்து அதனுடைய உடல்நிலை குறித்து பதிவு செய்திருந்தோம். இந்நிலையில் தான் யானை சுதீஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். கால்நடை மருத்துவர் அசோகன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம்.
பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், யானைக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும், யானைக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் நிறைய விரிவா சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது இந்த யானை குணமடைந்து வனத்திற்குள் சென்றிருக்கிறது. அதனை எப்படியெல்லாம் கண்காணிக்க வேண்டும், அது உணவு எடுத்துக்கொள்கிறதா, இதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்த வேண்டும், அதை சொல்லுங்க. வணக்கம். இந்த யானையை காப்பாற்றுவதில் ஈடுபட்ட அனைத்து கால்நடை மருத்துவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யானை பார்த்தோம் அப்படின்னா இப்ப மழை பெஞ்சிருக்கு, நிறைய இடத்துல மழை பெஞ்சிருக்கு. அதனால பார்த்தோம் அப்படின்னா கிரேசிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பார்த்தோம்னா இது நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது பார்த்தோம் அப்படின்னா வெயில் அதிகமாக உள்ள காரணத்தால் தான் இந்த மாதிரி யானைகள் இந்த வெயில் காலத்துல தான் இந்த மாதிரி அதிகமாக நிகழ்வுகள் ஏற்படும். ஸோ இந்த யானை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மோர் தென் ஒரு 10 days மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது பார்த்தோம்னா மறுபடியும் போய் குட்டியோட ஜாயின் பண்ணிடுச்சுன்னா குட்டியை கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா முதல்ல இன்னொரு ஆண் யானை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இனிமேல் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹேர்டோடு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே இது ரெகுலராக அந்த கிரேசிங் பழக்கம் வந்துடும். இருந்தாலும் இந்த யானை பார்த்தோம்னா யானை சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கறதுனால அந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ மழை அதிகமாக இருக்கிறதுனால கிரேசிங் நல்லா இருக்கும், மேய்ச்சலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால இது தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு இவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் இது படுக்கிறதுக்கு மறுபடியும் சான்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, பொதுவாகவே நீங்க ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தீங்க, யானை எழுந்து நின்றுச்சு அப்படின்னா அது சர்வைவ் ஆயிடும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி கொடுத்திருந்தீங்க. அதே மாதிரி இது சர்வைவ் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான கோடை காலங்கள், இப்ப மழை பெய்யுது, ஆனா ஒருவேளை கோடை காலங்கள்ல தொடர்ந்து அந்த யானைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க வேண்டும், அதை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் நம்ம? இல்ல இது முதல்ல கிரேசிங் லேண்ட்ஸ் ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு 16 மணி நேரம் யானை கிரேசிங்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வரத்தீவனம், அதாவது காய்ந்த புல் இதெல்லாம் யானை சாப்பிடாது, வெறும் பசுந்தீவனம் மட்டும் தான் சாப்பிடும். இல்லைன்னா மரக்கிளைகள் ஒரு 20% மரக்கிளைகள் அந்த மாதிரி தான் சாப்பிடும். எதுவும் கிடைக்காத பட்சத்துல நீர் தீவனம் எதுவும் கிடைக்காத பட்சத்துல தான் இந்த மாதிரி வெயில் காலங்களில் யானைகள் அதிக அளவு பாதிக்கப்படும். இதற்கு அதோடைய தீவன தேவைகளை நம்ம பூர்த்தி செய்வதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு 700 யானை இருந்துச்சுன்னா நீங்க கணக்கு பண்ணுங்க எத்தனை 1000 டன் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு யானைக்கு 200 கிலோ, அதாவது முதிர்ந்த யானைக்கு வளர்ந்த யானைக்கு 200 கிலோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சப் அடல்ட்டு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதற்கு தேவையான தீவன வகைகள் நம்ம உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில். அதே மாதிரி தண்ணீர் வசதி, ஒரு யானைக்கு 200-300 லிட்டர் தண்ணி வேணும். அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படாது. யானைகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் வசதியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தொடர்ந்து சுதீஷ் இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சுதீஷ், இந்த தாய் யானை தற்பொழுது காட்டிற்குள் நடந்து சென்றிருக்கிறது. ஏற்கனவே குட்டி காட்டிற்குள் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த தாய் யானை குட்டியோடு சேருவதை உறுதிப்படுத்துறதுக்கும் கண்காணிப்பதற்கும் என்ன மாதிரி நடவடிக்கையை வனத்துறையினர் எடுத்திருக்காங்க? நாம் ஏற்கனவே சொன்னது போல நேற்றைய தினம் மாவட்ட வனத்துறை அலுவலர் ஜெயராஜ் கூறும்போது யானை தொடர்ந்து சிகிச்சை அளித்து உணவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இருந்தாலும் அந்த ஆக்ரோஷமான நிலையை எட்டும் போதுதான் அது காட்டிற்குள் செல்ல தயாராக இருக்கும் என்கின்ற ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த தாய் யானையை கண்காணித்து வந்தார்கள். இன்று அது உணவை அதிகமாக பசுந்தீவனங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவ குழு தொடர்ந்து நிறைய மருந்துகளை கொடுத்திருக்காங்க. அதற்கு தேவையான பல்வேறு, அதாவது நீர்ச்சத்து குறைபாடு, காய்ச்சல், கல்லீரல் வலுப்படுத்துவது, தொடர்ந்து அந்த கோடைக்காலம் என்பதால் அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்காது. அதற்காக தண்ணீரையும் அதிகமாக கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். பசுந்தீவனங்களையும் அதிகமாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் தான் யானை சற்று நல்ல ஆரோக்கிய நிலைக்கு திரும்பி இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு தற்போது யானை அவிழ்த்து விட்டவுடனேயே அந்த ஆக்ரோஷ நிலையை யானை காட்டியது. கிரேன்களை முட்டி அந்த ஒரு ஆக்ரோஷ நிலை காட்டும் போதுதான் யானை தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்துக்கு வருகிறார்கள் வனத்துறையினர். அப்போது யானை காட்டிற்குள் ஒரு ஆக்ரோஷமாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் இத்தனை நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது. தற்போது வனத்துறை குழுவானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யானை ஆரோக்கியமுடன் காட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து தற்போது யானை குட்டி, அந்த 4 மாத குட்டி அந்த தாயுடனேயே கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய முன்தினம் அது அதிகாலையில் குட்டி அது தாயிடம் இருந்து பிரிந்து சென்றது. அது ஒரு யானை கூட்டத்துடன் இணைந்து காணப்பட்டது. ஒரு 4 குழுக்கள் அந்த வனத்திற்குள் குழுக்கள் பிரிந்து சென்று குட்டியை கண்டறிந்தார்கள் நேற்றைய முன்தினம் மாலை. அதற்கு பிறகாக ஒரு 10:30 மணி அளவில், இரவு 10:30 மணி அளவில் யானை மீண்டும் தாய் யானையை ஒரு
கூட்டத்துடன் வந்து சந்தித்து சென்றது. அந்த மீண்டும் சென்ற போது வனத்திற்குள் அந்த குட்டி எங்கே இருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கும் கோவை மாவட்ட வனத்துறை சார்பில் 4 குழுக்கள் கண்காணிப்பிற்காக போடப்பட்டிருந்தது. அந்த குழுக்கள் தொடர்ந்து குட்டி யானையை கண்காணித்து வருவார்கள். மீண்டும் தற்போது தாய் யானை தற்போது வனத்திற்குள் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் குட்டி யானையையும் கண்காணித்து அந்த கூட்டத்துடன் இந்த தாய் யானை சேர்கிறதா என்பதை கண்காணித்த பிறகுதான் அந்த வனத்துறை அந்த பகுதிக்குள் இருந்து வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, யானைகள் அழிந்தால் காடே அழிந்து போகும் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் உண்டு. அந்நிலையில யானைகளை பாதுகாத்து காடுகளை சமநிலையோடு வைக்க வேண்டிய கடமை மனிதர்களாகிய நமக்கு இருக்கு. தொடர்ந்து யானைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே 4 நாட்களாக புதிய தலைமுறை யானையினுடைய உடல்நிலை பற்றியும் அதற்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விளக்கங்களையும் வல்லுநர்களிடம் கேட்டு ஒளிபரப்பியது. இந்நிலையில் அதனுடைய நிறைவாக யானை தற்பொழுது வனப்பகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். மேலே ஏத்துங்க. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.